السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேராறலும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து தஃப்சீர் திருக்குரான் விரிவுரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சூரத்துல் பக்கரா ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 286 வசனங்கள் ஆயத்துக்கள் இதில் இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் 30 ஆயத்துக்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றோடு 15வது வாரம். இது நிறைய விஷயங்கள் குர்ஆன் குறித்து நாம் பேசவும் கேட்கவும் சிந்திக்கவும் வரும் நாட்களில் அமல் செய்யவும் புரிந்து விளங்கி தஜ்வீதோடு ஓதவும் கடல் போன்று இருக்கிறது குர்ஆன். ஆழமாக அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை, வல்லமையை, அவனுடைய சிஃபத் தன்மைகளை, உதாரணங்களை, வரலாறுகளை, நிறைய விஷயங்கள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. கொஞ்சத்தேனும் நாம் கற்றுக்கொள்ள பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்பாலிப்பானாக. சென்ற வாரம் நாம் ஒரு 5 ஆயத்துக்களை நாம் பார்த்தோம். அதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொசுவை உதாரணம் காண்பித்தால், கொசுவை வச்சும் நான் உதாரணம் சொல்வேன், அதோட ரெக்கையை வச்சும் நான் உதாரணம் சொல்வேன், அதை விட அற்பமானதை வைத்தும் நான் உதாரணம் சொல்வேன் என்பதாக நிறைய உதாரணங்கள் குறித்து அல்லாஹ் தொடர்ந்து பேசினான். ஈமான் கொண்டவர்களை குறித்து, காஃபிர்களை குறித்து. இந்த குர்ஆன் நிறைய பேருக்கு நேர்வழி காட்டும், நிறைய பேரை இது வழிகெடுக்கவும் செய்யும். அவர்களுடைய ஈமானை பொறுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தான். முனாஃபிகீன்கள், அவர்களை குறித்து அல்லாஹ் பேசினான். அதே போல உங்களை உயிர்ப்பிப்பவன் யார், உங்களை மரணிக்க செய்பவன் யார், எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீங்க, எல்லாமே அல்லாஹ் தானே செய்கிறான் அப்படின்னு சொல்லி காஃபிர்களை குறித்து அல்லாஹ் கேட்டான். முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் கேட்டான். அடுத்து வானங்களை அல்லாஹ் 7 வானங்களாக படைத்திருக்கிறான். எல்லாம் அவனுடைய வல்லமையை கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்த ரப்பு தஆலா இறுதியாக இந்த உலகத்திலேயே ஒரு பிரதிநிதியை நான் ஆக்கப் போகிறேன், ஒரு ஹலீஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித சமுதாயத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை நான் ஆக்குகிறேன். வாழையடி வாழையாக அங்கிருந்து சந்ததிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசினப்போ, அப்போ மலாய்க்கத்துமார்கள் சொன்னாங்க, இது மனிதனை நீ படைக்க போறியா? அவன் பூமியில் குழப்பம் செய்யறதுக்கும், ரத்தத்தை ஓட்டுவதற்கும், சண்டை சச்சரவு செய்யறதுக்கும் அவனை ஏன் படைக்கிற? அதான் நாங்கள் இருக்கிறோமே மலக்குமார்கள், நான் உங்களை திக்ரு செய்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. யார்? மலக்குமார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னால் அறிய முடியும். என்னுடைய வல்லமை ஆற்றலே வேறு அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிநிதியை அல்லாஹ் படைத்தான். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர். இப்போ அல்லாஹ் படைத்தது மட்டும் அல்லாமல் அடுத்த 5 ஆயத்துக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நாம் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعلم آدم الأسماء كلها ثم أرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. முதல் ஆயத்து இது. وعلم آدم
ஆதமுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். அல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். சும்ம, பிறகு, அரலஹும், அவர்களுக்கு நாம் எடுத்து காட்டினோம். அலல் மலாஇகதி, மலக்குமார்கள் மீது. ஃபகால, எனவே அல்லாஹ் சொன்னான், அன்பி ஊனி, நீங்க எனக்கு அறிவியுங்கள், எடுத்து சொல்லுங்கள், பி அஸ்மாஇ ஆஹுலாஇ, இந்த பெயர்கள் எல்லாம் எடுத்து நீங்க சொல்லுங்க. இன்குந்தும் சாதுகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தினுடைய பொருள். அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். அங்கே மலக்குமார்கள் கேட்டாங்க, நீ மனுஷனை படிக்க போற, அவன் பூமியில் போய் என்னென்ன செய்ய போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அல்லாஹ் சொன்னா, நான் ஒரு பிரதிநிதியை ஆக்க போறேன். மனிதர்கள் மட்டும் சண்டை சச்சரவு செய்கிறவங்க மட்டும் இல்லை, அவங்க அமல் செய்யக்கூடியவங்க கூட நல்ல விஷயங்களும் செய்வாங்க. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு படைச்சு அல்லாஹ் எல்லா இஸ்முக்களையும் பெயர் சொல் எல்லாமே கற்றுக் கொடுத்தான். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்சீர்ல சொல்றாங்க, ஆதா பஈர், இதுதான் கழுதை, இதுதான் ஒட்டகம், இதுதான் குதிரை, ஒவ்வொரு பெயராக அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். தஃப்சீர் ஜலாலைன்ல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதுதான் கரண்டி, இதுதான் சட்டி, இதுதான் பாத்திரம் என்பதாக ஒவ்வொரு விஷயமாக. இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பயிர் வகைகள், கனி வகைகள் எல்லாமே A to Z எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அவங்களும் கற்று தேர்ந்துட்டாங்க. ரொம்ப அறிவாளியாக அனுபவபூர்வமாக எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுக்கொண்டார்கள். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபகால அன்பியூனி பி அஸ்மாஇ, மலக்குமார்களுக்கு இந்த பெயரெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கிட்டு எந்த மலக்குமார்கள் இவங்கெல்லாம் வந்தால் கற்றுப்பாங்களா, இவங்களுக்கா எல்லாம் தெரியுமா, சொன்னால் இவங்க விளங்குவாங்களா, ஏளனமாக நினச்சாங்க மலக்குமார்கள் எல்லாம். அப்போ அல்லாஹ் சொன்னால், நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இது இவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க எப்படி கற்றுக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டப்போ உண்மையாளர்களாக இருந்தால் மலக்குமார்கள் அல்லாஹ்வை பயப்படுவாங்க, அவனை திக்ர் செய்வாங்க, அவனை அமல் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி நினச்சாங்களா இல்லையா? மனிதர்கள்லாம் உலகத்தில் வந்தால் அவங்களாம் சரியாக இருப்பாங்களா அப்படின்னு நினச்சதுக்கு, அதாவது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்படி நினச்சதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொன்னால், நான் மனுஷனை படைக்கிறேன், அவன் எப்படி இருக்கான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அல்லாஹ் எல்லாமே படைச்சு அவருக்கு எல்லாத்தையும் கத்தும் கொடுத்துட்டான். இப்போ மலக்குமார்கள் சொல்கிறாங்க பாருங்க, காலு, அல்லாஹ் கூறுகிறான், சுபஹானக லா இல்ம லனா, அல்லாஹ் நீயே சுபஹானக, நீயே பரிசுத்தமானவன், லா இல்ம லனா, எங்களுக்கு கல்வி என்பது இல்லை, இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியும். இன்னக, நிச்சயமாக நீயே, அவுந்தல் அலீமுல் ஹக்கீம், மிக அறிந்தவனும் நுட்பமானவனும் ஞானமுள்ளவனும் சொல்லி எங்களுக்கு இவ்வளோதான் தெரியும். ஒன்று திக்ரு செய்ய தெரியும், அமல் செய்ய தெரியும், குரான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்வோம். ஆனால் மனிதன் இந்த அளவுக்கு அவன் செய்வான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, நீயே பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. முதல்ல அவங்கெல்லாம் மனிதர்கள்லாம் உலகத்தில் வந்தால் இப்பெல்லாம் செய்வாங்களா யோசித்த அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அழகாக பாடம் போட்டிகிட்டே வரான். அது மட்டுமல்ல, புகாரி ஷரீஃபில், முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, நாளை மறுமையில் சிபாரிசு செய்கிறதுக்காக மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபிமார்கள்ட்ட வருவாங்க. அப்போ முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எல்லா மக்களும் வருவாங்க. வந்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மண்ணால் களிமண்ணால் படைச்சிருக்கான், நீங்கள் ரொம்ப உயர்ந்தவங்க, கண்ணியமானவங்க, உங்களுக்கு எல்லா இஸ்மையும் அல்லாஹ் பெயரும் உங்களை கற்றுக் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கொண்டு போய் அங்கே பேசுவாங்க. யார்? இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கியாமத் நாளில் சிபாரிசு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை எடுத்து, அல்லாஹ் எல்லா பெயர் சொல்லி உங்களுக்கு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தானே, எங்களுக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் நம்ம நிற்போமா எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த தொடர் ஹதீஸில் என்ன வருதுன்னா, அடுத்து நூ அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே வந்து ரசூல்லா சிபாரிசு சொர்க்கம் போகிற மாதிரி. அது வேறு டாபிக். அந்த அஸ்மா அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் அவங்க கற்றுக் கொடுத்தா அந்த விஷயத்தை கொண்டு வந்து இதில் சேர்ப்பாங்க. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நுட்பமானவங்க, அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது மட்டுமல்ல, எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து
ஒரு சிறந்த அறிவாளியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உருவாக்கிட்டான். ரொம்ப திறமையானவளாக அல்லாஹ் உருவாக்கிட்டான். சொல்லிட்டு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். கால அல்லாஹ் சொன்னான், யா ஆதமோ, ஓ ஆதமே, அன்பியுஹும் பி அஸ்மாஹிம், உங்களுக்கு என்னென்னலாம் பெயர் நம்ம சொல்லி கொடுத்தோமோ. இப்போ மலக்குமார்கள்லாம் எல்லாம் வந்துட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இவரெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவருக்கு அல்லாஹ் மனுஷனை படைக்கிறானா, அவருக்கு எல்லாமே தெரியுமா, கற்றுக் கொடுப்பானா, கற்றுப்பானா, உடனே சொல்வானா அப்படின்னு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அறியறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னானா இல்லையா. கால இன்னி ஆலமும், நான் மிக அறிந்தவன், மாலா தாளமும், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் ரப்பு சொன்னானா இல்லையா. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், கால யா ஆதம், ஆதமே, அன்பி உஹும், அவர்களுக்கு நீங்கள் அறியுங்க, அறிவிச்சு கொடுங்க. நபானா செய்தி, சூரத்து நபான்னு சொல்லி 30ஆம் ஜுஸ்ல அம்மையத்த சாலு சூறாவது பாருங்க, நபா, அதிலிருந்து வந்தது தான் அன்பி உஹும், அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க, அறிவியுங்கள். பி அஸ்மாயிஹிம், அனைத்து பெயர்களையும் கொண்டு. ஃபலம்மா அன்ப அஹும் பி அஸ்மாயிஹிம், அவர்களுக்கு அனைத்து பெயர்களையும் அவர் அறிவித்த பொழுது, கால அலம் அகுல்லக்கும், அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, இன்னி நிச்சயமாக நான், அலமு கைபஸ் சமாவாதி வல் அருள், வானம் பூமியுடைய மறைவான விஷயத்தை மிக அறிந்தவன் நான், அலமு மிக அறிந்தவன் நான், மா துபுதூன வமா தப்துமோன், நீங்கள் மறைத்திருக்கக்கூடிய ஒன்றையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றையும் நான் ரொம்ப அறிஞ்சவன். இப்போ என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, எல்லா மலக்குமார்களும் இருக்காங்க, அந்த ஜிப்ரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, அந்த ஜிப்ரைல், அந்த மீகாயில், அந்த இஸ்ராஃபில். நீங்கள் ஜிப்ரைல் தானே, நீங்கள் மீகாயில் தானே, நீங்கள் இஸ்ராஃபில் தானே. திடீர் ஒரு மனிதனை அல்லாஹ் படைச்சான், பிரதிநிதி ஆக்கினான், உலகத்துக்கு கொண்டு வந்தான், மலக்குமார்கள்லாம் கூப்பிட்டான். அவங்க என்ன இந்த பேர் எல்லா பேரையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தான், இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான் இல்லையா. அஸ்மா குல்லா, எல்லா பெயரையும் எது வரைக்கும் சொன்னால் காகம் வரைக்கும். சில ரிவாயத்தில் புறா, காகம், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் கற்று தேர்ந்துட்டாங்க, ரொம்ப அறிவாளி ஆகிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவங்க மலக்குமார்கள் முன்னாடி அந்த ஜிப்ரைல், அந்த இஸ்ராஃபில், அந்த மீகாயில் சொன்னால் அவங்கள ஆச்சரியப்பட்டாங்க, அப்படியே பூரிச்சு போனாங்க. எல்லாரும் எல்லா பேரையும் சொன்னாங்க, கடைசியில் இருக்கிற காகம் வரைக்கும். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து பிராணிகளையும், அனைத்து பறவை இனங்களையும், பயிர் வகை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லாஹ் சொன்னான், வானம் பூமி எல்லாத்தையும் நான் அறிவேன், நீங்கள் மறைச்சி வச்சுருந்தாலும் சரி, வெளிப்படையாக வச்சுருந்தாலும் சரி, பார்த்தியா நான் எப்படி ஒரு மனுஷனை உலகத்தில் படைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டினா. மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் அவங்க நம்பினாங்க. அது வரைக்கும் அவங்க நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜின் இனத்தார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் மலக்குமார்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும், அதனால் அங்கேயும் அடிக்கடி வரும், ரத்தம் ஓட்டுறது எல்லாமே நடக்கும். ஜின் இனத்திலே இப்படி வருது, அடுத்து மனித சமுதாயத்தை படைச்சு அது என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்களும் நல்ல மக்கள் தான், இவங்க நல்ல திறமையான அமலும் செய்வாங்க, எல்லாம் அவங்கள்ட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் பேசிக்கிட்டே வரான். அடுத்து பாருங்க, வயித் குல்னா, நாம் சொன்னோம், லில் மலாஇகதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு வச்சாச்சு. நாம் சொன்னோம், லில் மலாஇகதி, மலக்குமார்களுக்கு, உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க. எல்லா மலக்குமார்களை கூட்டு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் வேறொரு இடத்துல வருது, இப்போ சஜதல் மலாஇகத்து குல்லுஹும் அஜ்மாவும், அனைத்து மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செஞ்சாங்களா இல்லையா. இங்கே பாருங்க, உஸ்ஜுது, நீங்கள் சஜிதா செய்யுங்கள், நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, இப்போ சஜது, அனைவரும் சஜிதா செஞ்சார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. நம்மால் வந்துட்டான் பாருங்க, இப்லீஸ் ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் முடியாது, நீ மனுஷனை படைக்க போகிறேன்னு சொன்ன, மலக்குமார்லேருந்து எல்லா அவங்க விஷயங்கள்லாம் புரிய வச்சு வந்துட்டானா. இப்போ இப்லீஸ் வந்துட்டான் பாருங்க. அவன் சொல்கிறான், வ ஹலக்தஹு மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், ஆதம நீ மண்ணில் படைச்சிருக்க, என்ன நெருப்பில் படைச்சிருக்க, அன ஹைரு மின்ஹு. இது குர்ஆனில் வேறொரு இடத்துல அல்லாஹ் ஆயத்தாக பதிவு செய்கிறான்.
நான் ரொம்ப சிறந்தவனா, மண்ணை போய் நான் சஜிதா செய்கிறதா? எல்லா மலக்குமார் செய்கிறானா, நான் செய்ய முடியுமா? இப்லீஸ் கேட்குறான். அபா, அவன் மறுத்தான். பஸ்தக்பர, இஸ்தக்பர எஸ்தக்பீர் வஸ்தக்பர, அவன் பெருமை கொண்டான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களிலிருந்து ஆகிவிட்டான். அவன் இறைவனை நிராகரித்ததிலிருந்து ஆகிவிட்டான் என்பதாக என்னுடைய பொருள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டு எல்லா மலக்குமார்களும் சஜிதா செஞ்சாங்க. முதல்ல இதனுடைய வரலாறுகள்லாம் குர்ஆனில் தஃப்சீர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, முதல்ல அந்த இப்லீஸ் ஷைத்தான் என்பவன் அசாசீல், அவனுக்கு பேர். அவனுக்கு என்ன பேர்? அசாசீல். அவ்வளோ நல்ல குணம் கொண்ட ஒரு ஆலிம், அறிவு தேர்ந்தவன், நல்ல மனிதன். அப்படி இருந்தவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆனான்னா, ஜின் இனத்தார்களுக்கும் மலக்குமாரும் சண்டை வந்தப்போ குர்ஆனில் வேறொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வகான மினல் ஜின்னி, ஷைத்தான் என்பவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு வருது குர்ஆனில். சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. ஜின் இனத்தை சார்ந்தவனால மலக்குமார்கள் எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் ஒளியால் படைத்தான். ஷைத்தான் வந்து ஜின்னு, அவனை நெருப்பால் அல்லாஹ் படைத்தான். எனவே அங்கேயே அவனுக்கு மாறுபடுது, பெருமை அடிக்கிறான், நான் தான் சிறந்தவன் என்பதாக. அவங்க எல்லாரும் சஜிதா செய்ய சொல்லும்போது நான் செய்ய மாட்டேன் என்பதாக அவன் பெருமை அடித்தினா அல்லாஹ் தஆலா உலகத்தில் அவனை சபிச்சு அனுப்புனா, நீ நாசமாக போயிட்டு உருப்பட மாட்டேன்ட்டு. அதனால் அவன் ஒரு பிளான் பண்ணால், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனையும் நான் வாழ விட மாட்டேன், எல்லாத்தையும் கெடுக்கிறது தான் என் வேலைன்ட்டு வந்தான். இப்போ அதை தான் அவன் செஞ்சிகிட்டு இருக்கான். இது எல்லாமே குர்ஆனில் இருக்குது. சிறிய வயதில் ஒரு சிறியவராக கைது செய்யப்பட்டார் மலக்குமார்களிடத்தில். ஒரு சிறை கைதியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். எனவே இந்த சட்டம், இந்த குர்ஆன் ஆயத்து வந்தோடனே எல்லா மலக்குமார்களும் சேர்ந்து சஜிதா செய்யணும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருப்பதனால என்னால் சஜிதா செய்ய முடியாது. இப்போ அல்லாஹ் சொல்கிற கட்டளையே மாறு செய்கிற மாதிரி ஆகுது. ரப்பு அவன் சொல்கிறான் எல்லாரும் சஜிதா செய்யன்ட்டு. இது வந்து அம்புரு, செய்யினா செஞ்சிடணும். அந்த இடத்துல என்னாலெல்லாம் செய்ய முடியாது, அவரை நீ மண்ணில் படிச்சிருக்க, நெருப்பில் படிச்சிருக்க, நான் தான் கெத்து அப்படின்னு சொன்னான். அதனால தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவன் நரகம் போவான்னு சொன்னாங்க. எனவே அந்த பெருமை என்கிற குணம் வரக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப இயற்கையாக அல்லாஹ் படைச்சான். எல்லா மலக்குமாரும் சொன்னோன்னு சஜிதா செஞ்சாங்க. சஜிதா செய்கிற அர்த்தம் வந்து இங்கே என்னன்னா, இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் தெளிவாக எழுதுகிறார்கள். ஆதம்க்கு சஜிதா செய்கிறோன்னா அவருக்கு நம்ம கண்ணியம் செய்கிறோம், அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்கிறோம். வழிபடுதல் சஜிதா அத்தனையும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்லி தானே செய்கிறாங்க. சஜிதா யாருக்கு செய்யணும்? வேறொரு ரிவாயத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சஹாபி வேறொரு ஊருக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு தலைவரை எல்லாம் வந்து என்னது காலில் கும்பிடுறாங்க, சஜிதா செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சொன்னோன்னே, யாரை சொல்கிறா இந்த மாதிரி நான் ஒரு ஊருக்கு போனேன், அங்கே பார்த்தா ஒரு தலைவரை எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறாங்க, சஜிதா செய்கிறாங்க. இது எப்படி கூடுமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் கூடாதுப்பா. அப்படி ஒரு சஜிதா வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஒரு வேளை சஜிதா செய்கிறதா இருந்தால் ஒரு மனைவிக்கு பணிவிடை செய்கிற கணவனுக்கு சஜிதா செய்ய நான் ஏவி இருப்பேன். கணவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வழிபடுதல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் அவங்கள சிறப்பாக கண்ணியப்படுத்தினான். அதனால தான் சஜிதா செய்யணும்னு சொன்னான். ஆனால் சஜிதா யாருக்கு? அல்லாஹ் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, வகுல்னா யா ஆதம், எனவே நாம் சொன்னோம் ஆதம் அவங்களுக்கு, உஸ்குன், சக்கன இஸ்குன் உஸ்குன், சக்கனனா தங்கினான், வசித்தான், அதிலிருந்து வந்தது தான் உஸ்குன். யா ஆதம், ஆதமே, உஸ்குன் நீங்கள் தங்குங்கள், அந்த நீங்களும், வஸௌஜுக உங்கள் மனைவியும், அல் ஜன்னத சொர்க்கத்தில் தங்குங்கள். வகுலா, அகல யஅகுல் உகுல் வகுலா, ரெண்டு பேரை குறித்தெல்லாம் சொல்கிறான். நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிடுங்க, மின்ஹா அந்த சொர்க்கத்திலிருந்து, ரகதன் தாராளமாக, ஐஷு ஷிஅ்துமா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிடுங்க. வலா தக்ரபா, கருப எக்ரபு, கருப நெருங்கினான், எக்ரபு நெருங்குவான், வலா தக்ரபா நீங்கள் ரெண்டு பேர் நெருங்காதீங்க. அல்லாஹ் சொல்கிறான்,
ஆதி ஷஜரா இந்த மரத்தின் பக்கம் ஃபதகூனா அப்படி ஒரு வேளை நீங்கள் நெருங்குனீங்கன்னு சொன்னால், என் கட்டளையை நீங்கள் மீறினீங்கன்னு சொன்னால், மினல் லாலிமீன் நீங்கள் அநியாயக்காரர்களிலிருந்து ஆகிவிடுவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அதான் நம்மால் சைத்தான் சொல்லிட்டானா இல்லையா, எல்லாத்தையும் வலு கெடுப்பேன், எல்லாத்தையும் நான் இது பண்ணுவேன்னு சொன்னாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழகா இதுக்கு தஃசீல என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, திராட்சை மரம் என்ன சொல்லப்படுது, திராட்சை மரத்தின் பக்கம் நீங்கள் போகாதீங்க, மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படித்து சொர்க்கத்தில் அல்லாஹ் விட்டுட்டான். மனுஷன் ரொம்ப தனியாகவே இருந்தார். தனியாக இருக்கிறதுனால ஒன்றுமே புரியல அவருக்கு. எல்லாமே இருக்குது, சிறார்கள் இருக்காங்க, பணிவிடை செய்கிறதுக்கு ஆள்லாம் இருக்குது. ஒரு மாதிரி என்னமோ இருட்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சு பக்கத்தில் உட்கார வச்சுட்டான். எந்திரிச்சு பார்த்தோன்னா ஒரே சிரிப்பு. ஒரு பெண், யாருமா நீ இங்கே உட்காந்துருக்க, இதெல்லாம் அப்படியே தஃசீரில் வருது, இப்னு கசீரில் வருது. உங்கள் பேர் என்ன, யார் நீங்கள், என்ன அல்லாஹ் படைச்சிருக்கான், எதுக்கு ஒன்றை படைச்சான் அப்படின்னு கேட்டப்போ, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அடாடா, ரொம்ப சந்தோஷப்பட்டார். முகத்தில் அப்போ தான் சிரிப்பே வருது அவருக்கு. ஏதோ என்னமோ இழந்த மாதிரியே இருந்தார். அப்போ ஒரு பெண்ணை படைத்தோன்னே உட்கார வச்சாங்க. உங்கள் பேர் என்ன கேட்டால், என் பேர் ஹவ்வா. ஹய்யுன், உயிரில் இருந்து வந்தது ஹவ்வா என்கிற வார்த்தையாக பதிவு செய்கிறாங்க. எனவே உங்களை இனிமேல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவருக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ 2 பேர் ஆயிட்டாங்களா, அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருங்க, உங்களோட எல்லா தேவையும் இங்கே இருக்குது. ஆனால் அந்த மரத்தை மட்டும் நெருங்காத. எதை செய்ய வேணாம்னு சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், அதில் தான் போய் தொடுவோம். இப்போ கரெக்டாக அவன் செய்தான பண்ணால் அதை நெருங்க வச்சான், அதை போய் தொட்டாங்க. அது போய் திராட்சை மரம் வருது, நிறைய ரிவாயத்துகள் வருது, பயிர் வகைகள் வருது, அப்புறம் ஆலிவு மரம் வருது. ஆலிவு மரத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து தௌபா செஞ்சான்னு வருது, நிறைய ரிவாயத்து. ஆக பொருத்தமானது திராட்சை மரம். நெருங்கினாங்க, சாப்பிட்டாங்க. அல்லாஹ் தாலா அவங்கள பூமிக்கு அமிச்சிட்டான் 2 பேர்த்தையும். இப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள், வலா தக்ரபா, நீங்கள் ஆதி ஷஜரா இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம், ஃபதகூனா எனவே நீங்கள் நெருங்கினால், மினல் லாலிமீன் நஷ்டவாளியிலிருந்து அநியாயம் செய்யக்கூடியதிலிருந்து நீங்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்த கட்டளை இடுறான், நீ இதை செய்யாத. முதல்ல அங்கே ஷைத்தானுக்கு அப்படி தான் கட்டளை, மலக்குமார்களுக்கு நீ சஜிதா செய்யன்னு கட்டளை இட்டான். அவன் என்ன செஞ்சான், நான் எப்படி செய்யணும்னு சொல்லி அல்லாவே ஏற்று கேள்வி கேட்டான். விளங்குதுங்களா இல்லையா? இங்கே மலக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அல்லாஹ் அவரை படைத்து அறிவை கொடுத்து எல்லாம் கற்றுக் கொடுத்து சொன்னோன்னே அவர் நெருங்கிட்டாரு, தொட்டாரு, பிரச்சனையாயிருச்சு. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு. இந்த பணிவு தான், இந்த பணிவும் கண்ணியமும் மனிதனிடத்தில் வரும் என்பதை தெளிவாக புரிந்த ரப்பு மனிதனை உலகத்தில் படைத்தான். வாழையடி வாழையாக கலீஃபாவாக ஆக்கினான். நிறைய ஞாபகத்துக்களை இந்த உலகத்துக்காக அல்லாஹ் செஞ்சான். ஆனால் ஷைத்தான் மட்டும் அதுக்கு அடங்கவே இல்லை. அவன் நல்லா சபிச்சு உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். நாளை மறுமையில் அவனை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம 4-5 விஷயங்கள் இதில் தெரியுது. அல்லாஹ் கலீஃபாவை படைத்து உலகத்தில் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். மலக்குமார்களுக்கு தன்னுடைய இல்மை குதிரத்தை புரிய வைத்தான். எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான். அனைவரும் செஞ்சாங்க. ஷைத்தான் மட்டும் மறுத்தான். அவனுக்கு அல்லாஹ் தக்க பாடத்தையும் புகட்டினான். இறுதியாக 2 பேரும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தங்க வைத்தான். பல ஞாபகத்துக்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. அதை மட்டும் நீ செய்யாதன்னு சொன்னாங்க, அதை அவங்க செஞ்சாங்க. உலகத்துக்கு அல்லாஹ் அமிச்சிட்டான். அதுக்கு அடுத்த ஆயத்துக்களில் அது குறித்து தெளிவாக வருகிறது. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனை விளங்கி புரிந்து தஜ்வீதோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனுடைய விளக்கங்களை அதனுடைய அர்த்தங்களையும் தெரிந்து தொழுகையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து வாது.